ஆந்திராவில் பெரும் பிரச்சனையாக மாறியுள்ள ஒரு விஷயம். அரசியல் ரீதியாகவும் எமோஷனலாகவும் அந்த பிரச்சனை பெரும் பிரச்சனையாக மாறி இருக்கு. காரணம் என்னன்னா, ஒரு 2 வயது சிறுமி கடந்த 12 நாட்களாக காணாமல் போயிட்டு கண்டுபிடிக்க முடியல. என்ன ஆச்சு அப்படின்னு கிட்டத்தட்ட இந்த விவகாரத்தில் துணை முதலமைச்சர் பவன் கல்யாணே உள்ளே இறங்கியாச்சு. உள்ளே இறங்கி 12 மீட்பு குழு அந்த குழந்தை எப்படியாவது கண்டுபிடிச்சி ஆகணுங்க அப்படின்னு. என்னங்க ஒரு குழந்தை காணாமல் போயிருக்குது, என்னங்க கவர்மெண்ட் நடக்குது அப்படின்ற மாதிரியான கேள்விகள் பயங்கரமாக உண்டாயிருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் சிறுமிகள் மீதான அந்த பாலியல் வன்கொடுமைக்கு கேள்வி கேட்குறாங்க இல்லையா, கண்டிப்பாக கேட்டு தான் ஆகணும். என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த கவர்மெண்ட், என்னங்க செய்கிறாங்க அப்படின்னு. பொதுவாக நம்ம நிறைய செய்திகள்லாம் படிச்சிருக்கோம். ஒரு திரைப்படமாக கூட வந்துருச்சு. இந்த ஆழ்துளை கிணறுக்கு பள்ளம் தோட்டிட்டு அதை மூடாமல் வச்சுருப்பாங்கல்ல. விவேக் கூட ஒரு காமெடியில் சொல்லியிருப்பார், ஏன் இவ்வளோ செலவு பண்ணி இந்த ஆழ்துளை கிணறு போடுறீங்க, நீங்கள் ஒரு 5 ரூபா கொடுத்து இந்த பலகை அடிக்க தெரியாது அவங்களுக்கு அது மேலே அப்படின்றது. அதில் மாட்டிக்கொண்ட குழந்தைகளுடைய நிஜ சம்பவங்கள்லாம் கூட எவ்வளோ நம்ம படித்து மனவேதனைலாம் பட்டிருக்கோம். அது குறிப்பாக அறம்னு ஒரு படம், நயன்தாரா நடிச்ச படம், அந்த கதையை தான் மையமாக வச்சு வந்த படம் அது. இதெல்லாம் மாரி இப்போ இன்னைக்கு வந்த தகவல் என்னன்னா, டெல்லியில் கிட்டத்தட்ட ஒரு 25 குழந்தைகளை மீட்டு இருக்காங்க டெல்லி போலீஸ். இந்த குழந்தைகள் என்னன்னா, பெரிய ஆட்களுக்கு, பணக்காரர்களுக்கு விற்கிறதுக்காக இந்த குழந்தைங்களை ஒரு இடத்துல அடைச்சி வச்சிருக்காங்க. என்னங்க சினிமா மாதிரி இருக்குதுன்னு. இது எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, ஒரு தன்னார்வலர் அவர் தான் பார்த்து சொல்லியிருக்காரு. தெற்கு டெல்லி பகுதியில் ஒரு பெண்ணோட வீட்டில் திடீர்னு ஒரு 4-5 குழந்தைங்க புதுசாக வருவாங்க. ஒரு 2 நாளில் அவங்க காணாமல் போயிடுவாங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா இன்னும் புதுசாக ஆட்கள் இருப்பாங்க. இது ஒரு மர்மமாக இருந்திருக்கு. இதுக்கு ரொம்ப நோட் பண்ணி கவனிச்சிருந்திருக்காரு. அந்த பெண்மணி யாரோடய அக்கம் பக்கம் யாரோடய பேசுறதே கிடையாது. அந்த குழந்தைங்களை அழற சத்தம் வந்தால் கொஞ்ச நேரத்தில் அந்த சத்தம் நின்று போயிடும். அவர் என்ன, டெல்லி போலீஸ்க்கு ரகசியமாக ஒரு தகவல் சொல்கிறாரு. அவங்க ஒரு 2 நாள் 3 நாள் நோட்டை இடுறாங்க. அதன் பிறகு அவங்க மார்வேஷத்தில் எங்களுக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 5 to 6 லட்சம் ரூபா வரைக்கும் பேரம் பேசப்படுகிறது. கபுக்குன்னு பிடிக்கிறாங்க. பிடிச்சப்போ தான் தெரிய வருது, இது ஒரு பெரிய நெட்வொர்க்கு. குறிப்பாக மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், குஜராத் போன்ற பகுதியில் ரொம்ப ஏழ்மையான நிலையில் உள்ள குடும்பங்கள், பழங்குடியின மக்கள், இவங்ககிட்ட காசு ஆசை காட்டி, இந்த குழந்தை உங்களால் வளர்க்க முடியுமா, உங்கள் நிலைமையை வேற, இதை கொடுத்துருங்க, நாங்கள் எடுத்து போய் குழந்தை இல்லாத கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி மிக குறைந்த விலைக்கு, பாவம் பாருங்க, அவங்க ஏழ்மையை பயன்படுத்தி அவங்களுக்கு எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும், அதை தான் பிடிச்சிருக்காங்க. சும்மா ஒரு 50,000 75,000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு இங்கே 6 லட்சம் ரூபாய் வரைக்கும் வைக்கிறாங்கன்னா எவ்வளோ பெரிய கொடுமை. அந்த கூண்டோட அந்த கும்பலையே பிடிச்சிருக்காங்க. ஆனால் இந்த விவகாரம் அது கிடையாது. என்ன ஆச்சு, காக்கிநாடா மாவட்டத்தில் அக்ரஹாரம் அப்படின்ற ஒரு பகுதி, துனி அந்த பகுதியில் உள்ள ஒரு 40 ஏக்கர் ஒரு தோட்டம். அந்த தோட்டத்தில் பாமாயில், பலாமரங்கள் இதெல்லாம் இருக்குது. அந்த தோட்டத்துக்கு நடுவில் ஒரு 2 அடுக்கு ஒரு பில்டிங் ஒன்று இருக்குது, பழைய பில்டிங். அதில் ஒரு குடும்பம், ஒரு கணவன் மனைவி, ஒரு 2 வயசு குழந்தை, ஒரு கை குழந்தை. இவங்க அந்த தோட்டத்தை பார்த்துக்கிட்டு அதில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த கணவன் பேர் கணேஷ். இந்த 2 வயசு குழந்தை பேர் ஞானேஸ்வரி. அப்போ அப்படி கிளம்பி போறாரு. அந்த குழந்தை பின்னாடியே ஓடுது. சிசிடிவி கேமரா அங்கே மட்டும்தான் ஒரே ஒரு கேமரா இருக்குன்னு நினைக்கிறேன். பின்னாடியே ஓடுது அந்த குழந்தை. அவர் பிடிச்சிட்டு வராரு. பிடிச்சின்னு அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடுறாரு. கொஞ்ச நேரத்தில், ஒரு மணி நேரத்தில் திரும்ப அந்த குழந்தை மட்டும் போகுது. ஒரு 15 நிமிஷத்தில் ஒரு நாய், அவங்க வளர்க்குற ஒரு நாய் ஒன்று போகுது. ஜூன் 6ஆம் தேதி. அதுலேருந்து அந்த குழந்தை காணலை. எங்கெங்கேயோ தேடுறாங்க, அக்கம் பக்கம் சொல்கிறாங்க, போலீஸுக்கு தகவல் சொல்கிறாங்க, போலீஸ் விசாரிக்கிறாங்க, வனத்துறைக்கு தகவல் சொல்கிறாங்க, வனத்துறை களத்தில் இறங்குறாங்க, மீடியாவுக்கு தெரிய ஆரம்பிக்குது. மீடியாக்கள் அவங்க ஆளாளுக்கு ஒவ்வொரு விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, பேட்டி எடுக்கிறாங்க. அந்த குடும்பமே கண்ணீர் வடிக்குது. இதுக்கிடையில தெரிஞ்ச, ஏன்னா அவங்க வேற ஊர்ல இருந்து இங்க பிழைக்க வந்திருக்காங்க, தெரிஞ்ச சொந்த பந்தங்கள்லாம் வந்துடுறாங்க. குய்யோ முறைன்னு கத்துறாங்க. குழந்தை காணாம போச்சுன்னா என்ன அர்த்தம்? அதாவது அந்த குழந்தையோடைய அம்மா வீட்டை சேர்ந்தவங்களும் அப்பா வீட்டை சேர்ந்தவர்களும், அந்த உறவினர் மொத்தம், தாத்தா பாட்டி எல்லாரும் வந்துட்டாங்க. எங்கேயா போச்சு அப்படின்ற அளவுக்கு பெரும் இதுவாக மாறுது. ஏங்க 40 ஏக்கர்னா எங்க தேட முடியும் அப்படின்னு ஒரு விஷயம். இல்லை எப்படி கண்டுபிடிச்சலாம், குழந்தை ஒன்றும் ஆகலை, உயிரோடு தான் இருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கை. கிட்டத்தட்ட ஒரு 150 சிசிடிவி கேமராக்கள் ஆய்வு பண்ணுறாங்க. இப்படியே போயிச்சா, இது பண்ணிச்சான்னு
ஒரு 4800 டெலிஃபோன் உரையாடல்களை அவங்க வந்து ட்ரேஸ் பண்ணுறாங்க. அந்த பதிவு கேட்குறாங்க, ஒன்றும் பலன் இல்லை. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நிலைமை மீடியாக்களை பெரும் விவாதமாக போகுது. குறிப்பாக அந்த 3 நாள் கழிச்சு அந்த பின்னாடியே போச்சுல அந்த நாய், அது திரும்ப வருது. அந்த நாய் திரும்ப வந்தப்போ கழுத்து ஒரு பக்கம் திரும்பி இருக்குது, வாயை திறந்துக்கிட்டே இருக்குது, அதனுடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் மாறி போயிருக்குது. சொல்லுவாங்க, நம்ம ஊருங்களை சொல்லுவாங்களே, நாய்க்கு வெறி பிடிச்சி போச்சுன்னா ஒரே நாக்கு தொங்கும், ஜொல்லா விடும், மூச்சு வாங்கும், இறப்புவாங்க அப்படின்வாங்க. அது ஆனால் ஒரு சத்தம் வரும், கிட்ட போகக்கூடாது அப்படின்வாங்க. அப்போலாம் அந்த சமயத்தில் வந்து அந்த மாதிரி நாயை வந்து பண்ணிவிடுவாங்க. ஆனால் இப்போ அதெல்லாம் தொடவே முடியாது. அது மாதிரி இருக்கு, எல்லாரும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவங்க ஏரியாவுக்கே வந்துடுது, அவங்க வீட்டாண்டே வந்துடுது. இப்போ என்ன பண்ணுறாங்க, வனத்துறையினர் அந்த நாய்க்கு ஜிபிஎஸ் கருவி பொருத்தி திரும்ப காட்டுக்குள்ளே விடுறாங்க. அது ஒரு 90 கிலோமீட்டர் சுற்றிட்டு திரும்பவும் அந்த வீட்டுக்கே வந்துடுது. அது ஒரு வெறிப்பிடிச்ச நிலையில் இருக்க, அதை தூக்கி ஒரு கூண்டில் போட்டுடுறாங்க. கூண்டில் போட்டோடனே ஒரு 4 நாளில் அது இறந்து போகுது. சரி, இதை வந்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வைப்போம். அந்த ரிப்போர்ட் வந்த பிறகு தான் தெரியும். ஏன்னா அந்த காட்டுக்குள்ள விலங்குகள் இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. பாம்புகள் இருக்கிறது, ஒருவேளை பாம்பு கடிச்சிருக்குமோ, இல்லை நாய் பின்னாடியே போச்சே, அந்த குழந்தை எங்கேயோ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் காணா போனோன்னு நாய் திரும்பி வந்துடுச்சா, இந்த நாய்க்கு கழுத்து திரும்பிக்கிட்டு இருக்கு, ஏதாவது வனவிலங்குகள் தாக்குச்சா அப்படின்ற விஷயம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல பாம்புக்கும் எதுவும் கிடைக்கல, எதுவும் வனவிலங்கு தாக்கல அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் வருது. பெரிய நெருக்கடியா மாறுது. இது அரசாங்கத்துக்கு கேள்வி கேட்கிற மாதிரியான ஒரு விஷயம் ஆகுது. ஒரு சின்ன குழந்தை காணாம போச்சு, என்னையா கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்கு, என்னையா நீங்க அரசாங்கம் பண்ணிட்டு நடத்திட்டு இருக்கீங்க, என்ன ஆச்சு நீங்க அப்படின்னு ஆளாளுக்கு இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியா ஆளாளுக்கு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. உள்ள அந்த காக்கிநாடா பகுதியினுடைய எஸ்பி அவர் வராரு, மாதவ் அவருடைய பேர் வந்து. அங்க அவர் அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்றாரு. அவர் ஒரு போலீஸ் டீமை எக்ஸ்ட்ரா இறக்குறாரு. விஷயம் வந்து துணை முதலமைச்சர் வரைக்கும் போகுது, பவன் கல்யாண். அவர் என்ன பண்றாரு, பேரிடர் மீட்பு குழு அனுப்புறாரு, போய் தேடுங்கன்னு. இன்னும் அந்த பேரண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய நம்பிக்கை என்னன்னா, எங்க குழந்தை இருக்குங்க, எங்கேயும் போகல, அந்த குழந்தை இருக்கு அப்படின்னு அவங்களும் அதே தான் நம்புறாங்க. ட்ரோன் வச்சு தேடுறாங்க, வாய்ப்பே இல்லை. ஏன்னா அங்க பாமாயில் ஃபேக்டரி இருக்கு, பாமாயில் மரங்கள் இருக்கு, பலா மரங்கள் இருக்கு. அது தவிர பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல அடர்ந்த காடுகள் இருக்கு. அந்த ட்ரோன் உள்ள போக மாட்டேங்குது, இந்த பந்தல் மாதிரி தழையா அப்படியே மூடிட்டு இருக்கு. சில இடங்கள்ல இருட்டா இருக்குது. அந்த பேரண்ட்ஸை வச்சு அந்த குழந்தையுடைய பேரை சொல்லி காட்டுல மைக்ல பேச வைக்கிறாங்க. எந்த ரிப்ளையும் இல்லை. திரும்பவும் சரி, ஏதாவது காட்டு விலங்கு அடிச்சிருக்குமா அப்படின்னா, என்ன விலங்கு இருக்குதுன்னு அங்க இருக்கிறவங்களுக்கு தெரியல அவங்களுக்கு. அப்ப என்ன பண்றாங்க, இந்த பொம்மை இருக்குல்ல, டாய்ஸ், அந்த பொம்மைகளை அங்கங்க போயிட்டு ஒவ்வொரு இடத்துல வேலையில மாட்டி வைக்கிறாங்க, மரத்துல மாட்டி வைக்கிறாங்க. அந்த 40 ஏக்கர் சுற்றி சின்ன சின்ன வீடுகள் இருக்கு, சின்ன சின்ன ஊர்லாம் இருக்குது. அந்த மக்கள் என்ன பண்றாங்க, பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. வந்து இந்த பொம்மையை பார்த்துட்டு ராத்திரில வர முடியல, ஏங்க பொம்மையை வச்சிருக்கீங்க, அதுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஆகணும்னே. அதுக்கு வந்து வனத்துறை என்ன சொல்றாங்க, ஒன்றும் பயப்படாதீங்க, இந்த பொம்மைக்குள்ள மாமிசம் வச்சிருக்கிறோம், அதே வேலை கேமராவும் பொருத்திருக்கிறோம். இந்த மாமிச வாசனைக்காக இந்த பொம்மை அளவு உள்ள இந்த குழந்தை எந்த மாதிரியான, இப்போ ஒரு குழந்தைய அட்டாக் பண்ணுது அப்படின்னா, ஒரு காட்டு பூனை, இது மாதிரி ஒரு சின்ன சின்ன விலங்குகள், எந்த மாதிரியான விலங்குகள் இங்க இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அதை வச்சிருக்கோம், நீங்க ஒன்றும் பயப்பட வேணாம்னு அவங்க சொன்ன பிறகு அந்த பொம்மையெல்லாம் அப்படியே தான் இருக்குது. வந்து அது வந்து எதுவுமே சீன்ல, கேமராவை பார்க்குறாங்க, ஒண்ணுமே இல்லை. என்னதான் பிரச்சனை, எங்கதான் அந்த குழந்தை இருக்குது அப்படின்ற மாதிரியான கேள்வி மறுபடியும் அந்த கேள்வி பெரும் கேள்வியாக மாறுகிறது. இந்த பேரிடர் மீட்பு குழு மறுபடியும் உள்ள காட்டுக்குள்ள போறாங்க, அவங்க தேடுறாங்க. இதுக்கிடையில மீடியா வந்து அந்த அம்மாவை பேட்டி எடுக்கிறாங்க. அது வழக்கம் போல சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மீடியாவில் பேட்டி எடுக்கிறாங்க, அந்த மாதிரி இயல்பா பேசுறாங்க. அதை வந்து நிறைய கமெண்ட்ஸ்ல விமர்சனங்களா வருது. வந்து இந்த லேடி பாத்தீங்களா, ஒரு குழந்தை காணாம போச்சு, ஒரு மாதிரி அந்த வருத்தமே இல்லாம ஒரு பேட்டியை பாத்தீங்களா, அலட்சியமா வாழை சுடிச்சு பேசுது. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பாடி லாங்குவேஜ் வேற மாதிரி இருக்குது. எனக்குன்னு இது மேலதான் ஒரு சந்தேகமா இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த அப்பா அவங்க அப்பா ரொம்ப பதறாரு. கணேஷ் அவர் பேர். வந்து மீடியா வந்து எதுவும் கேள்வி கேட்காதீங்கன்றாரு. வந்து நான் என் குழந்தைய நினைப்பாவே இருக்கிறேன் அப்படின்னு. ஒரு குழந்தைக்காக இவ்வளவு பெரிய டீம் இறங்கணுமா அப்படின்னு சில கல்நெஞ்சக்காரர்களுடைய விமர்சனம் இருக்குது. கவர்மெண்ட் தான் செலவு பண்ணிட்டு போகுது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இங்க குஜராத் மாதிரியான பகுதியில் ஆழ்துளை கிணறுல மாட்டிட்டு அந்த குழந்தைக்கு எத்தனை பொக்லைன் இயந்திரங்களை கொண்டு வந்து மீட்டார்கள். வந்து இதெல்லாம் பார்க்கக்கூடாதுங்க, ஒரு உயிர் தானே. அதே வேலை அம்மா கிட்ட கேட்கறாங்க, வந்து எப்படி உங்க குழந்தை வந்து தைரியசாலியா, பயப்படுவாளா அப்படின்னு கேட்டபோது,
இல்லைங்க அவளுக்கு பயம் வரும், பயம் வந்தா என்ன பண்ணுவான்னா பீரோவுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுப்பா அப்படின்ற ஒரு குழு ஒன்று சொல்றாங்க. ஏதாவது பயம் வந்தால் குழந்தைங்களுக்கு, சில குழந்தைங்களுக்கு அழ ஆரம்பிக்கும், சில குழந்தைங்க வந்து குப்புறப்படுத்துங்க, சில குழந்தைங்க ஓட ஆரம்பிக்கும். இப்ப என்னன்னா நேரா போயிட்டு பீரோவுக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சுப்பான் போது அந்த சுத்து வட்டாரத்துல வீடுகள்லாம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்காங்க, தயவு செய்து உங்க பீரோ பின்னாடி போய் செக் பண்ணி பாருங்க அப்படின்னு. ஏன்னா சில ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40-45 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆள் இல்லைன்னு சொல்லி ஒரு விடுமுறை காலம் வந்து ஒரு ஒரு முழாண்டு தேர்வு முடிந்து ஒரு விடுமுறை காலத்துல அந்த பள்ளியை வந்து அந்த பள்ளியில இருக்கிற கிளாஸை வந்து சரியா செக் பண்ணமா கூட்டிட்டு போயிடுறாங்க. வந்து அதுக்குள்ள மாட்டிக்கிட்ட ஒரு குழந்தை. அப்ப இந்த மாதிரியான சிசிடிவி கேமரா இதெல்லாம் எதுவுமே இல்லாத ஒரு காலகட்டம். அது பெரிய ஒரு சோக நிகழ்வு, அதெல்லாம் சொல்லவே கூடாது. அது மாதிரி பீரோக்குள்ள அந்த குழந்தை இருக்குதான்னு போய் பாருங்கன்னு எல்லாரும் செக் பண்ணி பார்க்குறாங்க, இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் வருது. இதெல்லாம் மீறி ஒரு நம்பிக்கையான வார்த்தையை கொடுக்கிறார்கள் அரசாங்கம் அந்த பெற்றவங்களுக்கு. எப்படியா இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க, பயப்படாதீங்க, எப்படியா இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு. இதுக்கிடையில் என்ன ஆகுது, இந்த மோப்ப நாய்களை வச்சு அவங்க தேடுறாங்க. ஒருவேளை வந்து ஏதாவது ஒன்று ஆகிட்டு இருந்தா, எதுவும் ஆகக்கூடாது, உண்மையாகவே வந்து ஏதாவது ஒன்று ஆகிட்டு இருந்தா அதை நாய் ஈஸியாக கண்டுபிடிச்சிரும் அப்படின்னு. மனிதர்களை, உயிரோடு இருக்கிற மனிதர்களை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி மற்ற இது ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருந்தா ஈஸியாக கண்டுபிடிச்சிரும் அப்படின்றதுக்காக அந்த நாய்களை வச்சு தேடுறாங்க. ஆனாலும் அது பெரும் மர்மமாகவே இருக்குது. என்னதான் ஆச்சு, அந்த குழந்தை எங்கே தான் போச்சு அப்படின்னு. அங்கே வந்து திறந்த வெளி நீர்நிலைகள்லாம் கூட கிடையாது, வந்து இந்த தரக்கிணறுவாங்கல்ல அது மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு காடான பகுதி தான் வந்து. அங்கே ஆள் நடமாட்டம் அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடையாது. அந்த சுற்றி அந்த ஊரை சுற்றி ஆட்கள் இருக்காங்க வந்து. ஆனால் அதுக்குள்ள மீடியாவில் சமூக வலைத்தளங்களில் பாலியல் ரீதியான ஒரு விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்குறாங்க. இது மிகப்பெரிய வருத்தத்தை கொடுக்கிறது அப்படின்னு வந்து துணை முதலமைச்சர் பவன் கல்யாணம் சொல்றாரு. ஒரு விஷயம் என்னன்னு தெரியாம அதுக்கு கண்ணு காது மூக்கு வச்செல்லாம் பேசாதீங்கயா, இது குழந்தையா, விட்டுருங்கய்யா, ஏன்யா உங்க டிஆர்பிக்கு உங்க வியூஸுக்கு ஏன்யா இப்படிலாம் பண்றீங்க நீங்க அப்படின்னு அவர் வந்து மிக கோபமடைந்து ஒன்று சொல்றாரு. சரிங்க, 12-13 நாள் ஆச்சு, என்னதாங்க ஆச்சு அப்படின்னா, நாங்கள் தேடிக்கிட்டு தான் இருக்கிறோம், இன்னும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது, அந்த குழந்தையை கண்டுபிடிச்சிப்போம் அப்படின்னு. இது ஒரு பெரிய விஷயமாக ஆந்திராவில் பேசப்பட்ட விஷயம் இந்தியாவை தாண்டி தெற்காசிய நாடுகளில் ஒரு செய்தியாக இது வந்திருக்கிறது, ஆசிய நாடுகளில் ஒரு செய்தியாக வந்திருக்கிறது. அப்படின்போது உண்மையிலே இறைவனுடைய அருளால் அந்த குழந்தை விரைவில் கண்டுபிடித்து விடுவார்கள். அந்த குழந்தை அந்த தாய்க்கும் தந்தைக்கும் கிடைக்கும் என்று நம்புவோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.